வர்ற சட்டமன்ற தேர்தல்ல அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாஜகவோடு இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்க இருக்காங்க. இப்ப அதிமுக தரப்புல முதற்கட்டமா பாட்டாளி மக்கள் கட்சிக்குரிய தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்திருக்கு. இது தொடர்பா ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுவது மொத்தம் இருக்கக்கூடிய 23 தொகுதிகள்ல 4 தொகுதிகள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்ப மருத்துவர் ராமதாஸ் தலைமையில ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி தலைமையில ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியும் இயங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அன்புமணி தரப்பிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலவரப்படி அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் கட்சி சின்னமும் கட்சி கொடியும் பாமக உரிமையும் தரப்பட்டிருப்பதா தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில தான் அன்புமணி தரப்பினர் தமிழ்நாடு முழுவதும் மிக உற்சாகமா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்ல 18 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மேலும் ஒரு ராஜ்யசபா பதவியும் தரப்படுவதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்துதான் அன்புமணி தரப்புல தங்களுக்கு சாதகமான தொகுதிகள் அடங்கிய பட்டியல் ஒன்றை தயார் செய்து அதனை எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருக்காங்க. மருத்துவர் அன்புமணி தனக்கு சாதகமான தொகுதிகளான 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் ஒன்றை எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்திருக்காரு. அந்த பட்டியல்ல எந்தெந்த தொகுதிகள் கேட்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியே கசிஞ்சிருக்கு. அதன்படிதான் விழுப்புரம், விருத்தாச்சலம், விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம், திண்டிவனம், அந்தியூர், ஆற்காடு, அரூர், ஓமலூர், கும்மிடிப்பூண்டி, குன்னம், சங்ககிரி, செய்யாறு, செஞ்சி, தருமபுரி, சோளிங்கர், கிருஷ்ணகிரி, நெய்வேலி, பாப்பிரெட்டி, பாலக்கோடு, பென்னாகரம், புவனகிரி, மயிலம் ஆகிய தொகுதிகள் அடங்கிய பட்டியல் ஒன்றை அன்புமணி எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்திருக்காரு. இந்த பட்டியல்ல ஜெயங்கொண்டம் தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் கே பாலு போட்டியிடுவார்னு தெரியுது. ஏற்கனவே இதே தொகுதியில கடந்த சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு அவர் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்துதான் அன்புமணி வழங்கிய பட்டியல் குறித்து இன்னும் ஒரு சில தினங்கள்ல ஆலோசனை செய்யப்பட்டு மேற்கண்ட 25 தொகுதிகள்ல இதை தொடர்ந்துதான் அன்புமணி வழங்கிய பட்டியல் குறித்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஆலோசனை செய்யப்பட்டு மேற்கண்ட 25 தொகுதிகள்ல 18 தொகுதிகள்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக தரப்புல ஒதுக்கப்படும் அப்படிங்கிற தகவல் முதற்கட்டமா தெரிய வந்திருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.